How long did it take for you to write this? 20 days, 25 days. 20 days. அதாவது சார் லைக் ஃபஸ்ட் சினாப்சிஸ் சார் ஐ ரைட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஐ டோன்ட் ரைட் ஸ்கிரிப்ட் டைரக்ட்லி. ஐ ரைட் அ டீடைல்டு சினாப்சிஸ். டீடைல்டு சினாப்சிஸில் இருக்க எல்லாமே வருமானு தெரியாது. ஐ ரைட் லைக் அ ஃபிக்ஷன். நம்மளுக்கு இந்த ஒரு 50-60 பக்கத்தில் நான் ஒரு நாவல் மாதிரி எழுதிடுவேன். சம்டைம்ஸ் ஒரு 100-150 பக்கம் கூட ஆகும். தென் அதை சும்மா கொஞ்ச நாள் பேசிட்டு தென் இதை எந்த இதில் சொல்லலான்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு லாஜிக்ஸ் பற்றிலாம் பெருசாக நான் யோசிக்க மாட்டேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் லாஜிக்ஸ். லாஜிக்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். லாஜிக் என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து ஏங்க இவர் இங்கே அங்கே போனாருங்க பற்றி யோசிக்க அந்த மாதிரி. ஓகே. அதுக்கு ரொம்ப யாராவது அந்த கேள்வி கேட்டால் அவங்க டிஸ்கஷன்லேயே சேர்த்திக்க மாட்டேன். போகாது இது ஒரு மேட்ரு. அவன் போனால் அது போய் நம்ம சொல்லுவாங்களே இப்போ பொதுவாக எனக்கு அது ரொம்ப போர் அடிக்கும். ஏன் இப்படி பண்ணாங்கிறதுக்கு ஒரு சீன் வைக்கிறது. லைக் இவர் நாளைக்கு இவருக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுங்கிறதுக்காக முன்னாடியே அவர் பொய் சொல்கிறப்ப கோவப்படுற மாதிரியான அந்த எடுத்துக்காட்டு காட்சிகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு ஒவ்வாமை உண்டு. அப்படிலாம் நம்ம ஒரு படத்தை விற்கும் ஒரு ரைட்டராக அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல, அது தேவையில்லை எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் ஃபியூ சீன்ஸ். அப்படி எனக்கு எழுத வேணான்னு தோணும். அதனால் முதல்ல அப்படி எழுதிட்டு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணுவேன். அப்புறம் பவுண்ட் பண்ண மாட்டேன். நரேஷனில் எனக்கு வந்துடும். பட் ஹாட் ஸ்டாருக்கு பண்ணுறப்போ அவங்க பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கனால ஐ ரோட் இட் இன் சம் 7 days. போய் கோவாவில் உட்காந்து அந்த சினாப்சிஸை வச்சுட்டு 7 days மார்னிங் டு நைட். அவ்வளோதான் சார். ஒரு ஸ்கிரிப்ட் என்ன சார் மிஞ்சி போனால் 140 pages சார். ஒரு நாளைக்கு 20 pages இல்லையா? அவ்வளோதான் சார். 140 pages. MCR Pure Cotton Club, formals and casual shirts.